வணக்கம் தமிழ் சொந்தங்களை, விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய சிரோக்கி ஆடுகள் பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட நாட்டினங்களில் ஒரு முக்கியமான நாட்டினங்களாக இந்த சிரோக்கி ஆட்டினங்கள் இருக்குங்க. இந்தியாவில் வணிக ரீதியாக வளர்க்கப்படக்கூடிய டாப் 10 ஆட்டினங்களில் ஒரு முக்கியமான இனங்களாகவும் இந்த சிரோக்கி ஆட்டினங்கள் இருக்குங்க. இதற்கு என்ன காரணம்னா, இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் அதிக லெவலில் இறைச்சி மற்றும் பால் தரக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாக இருக்குங்க. இந்த இனங்களோட பூர்வீகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தானை பூர்வீகம் கொண்டதாங்க. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சிரோக்கி டிஸ்ட்ரிக்டில் இந்த இனங்கள் பூர்வீகம் கொண்டதாக இருக்கனால இந்த இனங்களோட பேரே பார்த்தீங்கன்னா சிரோக்கி ஆடுகள்னு இருக்குங்க. அதுக்கு நேரம் நான் குறிட்டு காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த இனங்களை இப்போ தமிழகத்தில் நிறைய நபர்கள் வளர்க்குறாங்க. குறிப்பாக இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இந்த ஹோட்டல்களில் பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக விற்பனை செய்யப்படுதுங்க. குறிப்பாக நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஈரோடில் இருந்து நிறையா வகையான சந்தைகளில் பார்த்திங்கன்னா இந்த இனங்களை இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரோடு, சேலம், செந்தி, விழுப்புரம் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டினங்களை நீங்கள் பார்க்கலாங்க. இந்த இனங்களோட வண்ணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க பழுப்பு இனமாக தாங்க இருக்கும். ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா அடர் மற்றும் வெளிர் கருப்பு பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த இனங்களோட கால்கள் மற்றும் வால் பார்த்தீங்கன்னா கருப்பு மற்றும் பழுப்பு கலந்து இருக்குங்க. இந்த இனங்களோட முக அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேராக இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரியும் இருக்குங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் பெட்டை மற்றும் கிடா ரெண்டுகளுக்குமே பார்த்தீங்கன்னா கொம்புகள் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில இனங்கள் மட்டும் கொஞ்சம் கொம்புகள் இல்லாத இனங்களும் இருக்குது. அது ரொம்ப ரேர் கேஸ் தாங்க. அதே போல் கொம்புகள் பார்த்தீங்கன்னா நேராக பின்னோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இதோட முனைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூர்மையாக இருக்குங்க. காதுகள் பார்த்தீங்கன்னா இலை வடிவங்களில் இருக்கிற மாதிரி இருக்குங்க, கீழே தொங்குற மாதிரி இருக்கும். இந்த இனங்களோட சினை காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மாதங்கள்ங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றை குட்டி போடக்கூடிய ஆடுகள் தாங்க பெரும்பான்மையானது இருக்கும். அதாவது 90% ஒற்றை குட்டி தான் போடும். வெறும் 10% மட்டும் ரெட்டை குட்டி போடக்கூடிய ஆடுகள் இருக்குங்க. பிறக்கும் போது இந்த இனங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.5 4 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. பிறந்ததுலேருந்து 10 12 மாதங்களில் பார்த்தீங்கன்னா பருவத்துக்கு வரும். இந்த இனங்களோட உடலோட நீளம் மற்றும் உடலோட உயரத்தை பார்ப்போங்க. கிடா மற்றும் பெட்டை. கிடாவோட உடலோட நீளம் பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டரோ, உயரம் பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டரோ வருவாங்க. இதே பெட்டையோட உடல் உயரம் பார்த்தீங்கன்னா 65 சென்டிமீட்டரோ, உடலோட நீளம் பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டரோ வருவாங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் 1/2 லிட்டர்ல இருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்ச பால் தருவாங்க. இதில் முதல் 90 நாட்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே பால் தரும். அடுத்து போக போக குறையுங்க. 4லேருந்து 4.5 மாதங்கள் பார்த்தீங்கன்னா சராசரியாக நல்லாவே பால் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த இனங்களோட குட்டிகள் பிறக்கும் போது 3.5லேருந்து 4 கிலோ வரைக்கும் வெயிட் வரும்னு சொல்லிட்டு, இதே ஒரு 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 12 கிலோ வரைக்கும் வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே ஒரு 6 மாதங்களில் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 கிலோ வெயிட்டையோ, ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60 கிலோ வெயிட் வரைக்கும் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே பார்த்தீங்கன்னா பெட்டை ஒரு வருஷத்துல 35லேருந்து 40 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த காணொலி வாயிலாக இந்த சிரோக்கி ஆடுகளை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.